என்னடா இவ்வளோ பதிவாக போகுது? என்னடா போகுது சூட? இவ்வளோ 400 அப்படியே துடிக்குதா? பெரிய ஒரு அலோன் வருது தம்பி. சூட மீனை பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மீனை வச்சிருக்கிறோம். சின்ன ஒரு வல்லம்மா. ஹலோ வணக்கம் உறவுகளே, நான் சந்தனேஷ். இன்றைக்கு நாங்கள் எங்கே நிற்கொண்டு பார்த்தீங்கன்னா எங்களுடைய ஜாழ்ப்பாணத்தில் வடமராட்சி கிழக்கு, அதாவது மணற்காடு ஊரில் வந்து நிற்கிறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கரையோர பகுதியில் நிறைய மீன்லாம் பிடிச்சி கொண்டு நல்ல ஒரு வடிவான ஒரு இடம் உண்டு. ஏலமெல்லாம் கூறி நிறைய மக்கள் விரும்பினோம். இப்போ ஒரு கொஞ்ச நாளாக பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நிறைய மழை பெஞ்சதால் கொஞ்சம் வெள்ளம் நிற்கிது. அப்போ அந்த ஒரு சந்தை ஒன்று இருக்குது, அவங்கள காட்டுறேன். அந்த சந்தையில் மீன் வச்சு இப்போ மீன் ஏலம் கூற இல்லாதான் மீனால் வெள்ளம் நிற்கிறதால கஷ்டம்னு சொன்னவையில் அப்போ ஒரு சேர்ச் ஒன்று இருக்குது, அதாவது அந்தோனியார் தேவாலயம் ஒன்று இருக்குது. அதுக்கு முன்னால் வச்சு தான் ஏலம் கூற போயினோம். அப்போ என்னென்ன வகையான மீன்லாம் வருது, எவ்வளோ மக்கள் வரியினம், எப்படி இந்த காட்சி வந்திருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். முக்கியமாக ஒரு எங்கிற சேனலுக்கு முதல் யாராவது வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த இடத்த பாருங்க மக்கள், எவ்வளோத்துக்கு வடிவாக இருக்குன்னு சொல்லி. இந்த மழை பெஞ்சதால் இந்த இடம்லாம் ஃபுல்லாக தண்ணியால் நிரம்பி பாருங்க. நல்ல ஒரு இயற்கையான ஒரு வடிவாண்டு கொடுக்குது. கடற்கரை சைடு போய் பார்ப்போமா, இந்த கடல் என்னமே இருக்குன்னு சொல்லி பார்த்துக்கொண்டு, இந்த கரையோரத்தில் மக்கள் எப்படி தொழில் செய்யணும்னு பார்த்துக்கொண்டு இதுக்கு பிறகு நாங்கள் ஏலங்குற விஷயம் பார்ப்போம். இங்கே பாருங்க கடற்கரையை, செம வெயிலாக இருக்கா. அதில் பாருங்க ஒரு சின்ன ஒரு வல்லம் உண்டு, அவ்வளோ கஷ்டப்பட்டு வருதுன்னு சொல்லியா. எவ்வளவு பிராந்து பாருங்க, வட்டம் அடிச்சு கொண்டு இருக்குது. என்னடா இவ்வளோ பதிவாக போகுது? அந்த பாருங்க தெரியும், ஒரு ஐயா ஒரு ஆள் எப்படி வலிச்சு கொண்டு கரைக்கு வாரண்டு. சின்ன ஒரு வல்லம்மா, ஒரு படகு துடுப்பால் அப்படியே வலிச்சு கொண்டு வராரு. சரியான காற்று மோசமாக இருக்கிறதால இந்த ஆள் எப்படி இஞ்சால வரப்போகுது தெரியல. அவன் தான் தூக்கி வருது பார்த்தீங்களோ. வேலையிலிருந்து மீனில் தட்டி என்னது சூட, இது என்ன தனி சூடா வேலையோ? மீன் இப்போ படுறது குறைவா? நான் இப்போ கொஞ்சம் காற்றுனால சூடாக படுமோ, இந்த காற்றுக்கு குறைவா குறைவு போட்டு போன குறைவு, சூட வேலை தான் கூட. அப்படியே தண்ணி ஃபுல்லாக ஆக்கலை தாக்குது பாருங்க. அப்படி அலை அடித்து மூடுதா. எவ்வளோத்துக்கு ஒரு ஆபத்தான ஒரு தொழில் என்ன, உயிரை பணியை வச்சு ஓடி ஓடி பாருங்கண்ணா. இப்போ பெரிய ஒரு அலோன் வருதுடா தம்பி. இவ்வளோத்துக்கு மோசமாக இருக்குது கடல். என்ன மீன் இருக்குன்னு பார்ப்போம். கொஞ்சம் மீன் தான் இருக்கு பாருங்களா, பெருசாக மீனாண்டு இல்லை. இதில் மீன் துடிக்குது வரோம் அப்படின்னு இருந்தால் அப்படியே துடிக்குதா. ஐயா பாருங்க, அரக்குலா மீனை எடுத்து காட்டுறாரு. பெரிய ஒரு அரக்குலா மாடி இருக்குது. என்ன இருக்கு இது, அரக்குலாவா? அப்படியே துள்ளி துள்ளியாக துடிக்கணும். கேரல் எல்லா வகையான மீனும் இருக்கு.
பெருசா மீன் மாடு இல்லைண்ணா குறைவு மீன். இது பெரிய மீன் இல்லை அப்படியே உயிராக இருக்கா. சூட மீனை பார்த்தீங்கன்னா அப்படிவா கழுவி எடுக்கணும். போடு விடுது. அடுத்தது மக்களை வந்து நாங்கள் இந்த ஏலம் வந்து கூறு இடத்து போக போகிறோம். அதில் ஒரு சர்ஜன் இருக்குல்ல, நான் உங்களுக்கு சொன்னேன், அவங்களுக்கு ஏற்கனவே போய் காட்டுறேன். அந்த இடத்துல வச்சான் ஏலம் கூட போயினோம். அங்கே வந்து நிறைய மீன் பெருமா. அப்போ அது பார்க்க நல்லா இருக்கும். அங்கே போயிட்டு நாங்கள் இந்த ஏலங்கூற விஷயத்தை பார்ப்போம். அப்படியே இது அந்த பக்கெட் ஃபுல்லாக வாளியில் மீன் இருக்கா. என்ன பாருங்க, தம்பி வந்து தண்ணிக்கால கொண்டு வராரு. என்ன மீன் இருக்கு? சாலை பாப்போம். எல்லாமே எங்கே போகுது? சந்தைக்குண்ணா ஏலங்கூட. ரைட், போங்க, பின்னால் வாரம்மா. போய் பார்ப்போம்மா. ஒரு கொஞ்சம் தூரம் அப்படியே போவோமா. இதெல்லாம் வச்சு எல்லாம் கூறி விடோமா. வெங்காயம் விடுவோம் மூட்டை பைக்க. பெரிய பெரிய மீன்லாம் வச்சிருக்கணும். அதை விட்டுவா மூட்டை பைக்க. கூலர் வாகனம்ல நிற்கிது பார்த்தீங்கன்றால். எங்கால சூட மீன் வந்து ஏற்றிட்டு போயினோம். அப்போ மார்க்கெட்டு போகிறீங்களா? இப்போ ஓகே, போங்க வரமா. ரைட். இந்த சேர்ச்சுக்கு, அந்தோனியார் சேர்ச்சுக்கு அப்படியே முன்னால் நிறைய ஆக்கள் இருக்குது. பரவாயில்ல, ஆக்கள் பரவாயில்ல ஏண்ணா. ஓ, அங்கால ஏண்ணா. ஏலம் வந்து என்ன வாங்கியாச்சோ? வாங்கியாச்சு. என்னெல்லாம் வாங்கினீங்கள்? இது 850 800 850 800 அண்டே கொஞ்சம் அம்பில. ஒரு அம்மா வர வந்து பெரிய மீன் வச்சுக்கிறா. பெரிய பாரு அங்காலே மீன் இருக்கா. பின்னாலேயும் வச்சிருக்கணும். ஹலோ, ஓமா நில்லுங்க, வார் வார் வார். என்ன மீன் பரவாயில்ல போல என்ன வார் வார். ஓ, ராலுவல் சின்ன சின்ன மீன். இதுக்கு என்ன பேர்? இதுக்கு நகர் என்ன? இது வாங்கிட்டு வா. அவ்வளோ இவ்வளோ 400 பார்த்தீங்களோ? உயர் மீன் வாங்கியாச்சு. ஐயா வாங்கிட்டார்.
ரைட் 300 வாங்கியாச்சு. என்ன மீன் 1700 துள்ளு மண்டை எல்லாம் சேர்ந்து அப்படியே கொஞ்சம் மீன் விலை 400. அது என்ன பேர் மீனுக்கு பேர்? அதுக்கு என்ன பேர் மீனுக்கு? அரமாஸ். அரமாஸ் என்ன வித்தியாசமான பேர் அதுக்கு? அரமாஸ். அரைக்குலாண்டு கேள்விப்பட்டிருக்கிறோம். அரமாஸ் 100 ரூபா எடுக்கலாம். அரமாஸ் சீலா மீன் உள்ள பாருங்க 1000 ரூபா. 1000 ரூபா சீலா. சீலா என்ன? ஆனால் நல்லா இருக்குது தெரியுமா பார்க்க. நாங்கள் சந்தையில் வச்சு இளங்கூறது பார்க்குறத விட இப்படி இந்த ரோட்டுக்கு முன்னால் வச்சு இளங்கூறதை பார்க்க நல்லா இருக்குது, வடிவாக இருக்குது பார்க்க. கலகலப்பாக இருக்குது. இங்கால வேறு வந்தா மீன் தம்பி ஒன்றாரன். என்ன மீன் கொண்டு வராமா? கொண்டு முடிய குடிப்பிடாமா? அந்த கூடியல நல்ல மீனா? என்ன கேட்டியோ? அந்த கூடையில எல்லா மீனும் அப்படியே கலந்துருக்கா. நொறுக்கணும். ஈர்ப்பா 1000 ரூபானால் 1 கிலோ 1000 ரூபாவா? ஐயாட்டா சூட என்ன போகுது சூட? 400 ரூபா. ஓகே, 1 கிலோ 400 ரூபா சூட. ஓ ஓ கடிச்சு போடுது நண்டு. வேற இங்கே வைத்து முடிச்சது 1-2 கோடியெல்லாம் இருக்கு பாருங்க. அது இருக்கு. இவ்வளவு 400 ரூபா.
இந்த அண்ணா வாங்கிட்டாரு 400 ரூபாய்க்கு. எல்லாம் உயிர் மீன் தானே, அப்போ நல்லா இருக்கும். இது நல்லா எல்லாம் ஃப்ரெஷ். இல்லாட்டிக்கு எவ்வளோ மீன் வரும் வேணா காற்று இல்லாட்டிக்கு. அதுக்கு பாவலா இது பாவலா பேர் என்ன மீன்? பாவலோ பைண்டி அது பாவல் மீன் உண்டு. அது வேறு என்ன இந்த மீன் 600 ரூபாவா? பைண்டி அப்படி டேஸ்ட். ஆனால் வாவலனால் செம்ம டேஸ்டாக இருக்குது. பாருங்க ஜப்பான் மீன் வந்து அம்மா இளங்கூடுறா. ஜப்பானா 450 ரூபா. இப்போ மழையண்டால கூட ஜப்பான் மீன் படுது. தம்பி கொட்டுறா மீனை கொட்டு. இப்போ தான் வந்து ஒரு கூட கரவலை மீன். கரவலை மீன். இது வந்து என்ன? இது வாழை. வாழை முள்ளு வாழைண்ணா. சாவாலை. அடுத்த மீன் வருது. என்ன மீன்? வாங்கியாச்சு 1700 ரூபாவா? அப்படி அப்படியும் 1.5 கிலோ கூட இருக்கும். ரைட், எல்லாரும் போயினம். மீன் வந்து இளங்கூரி முடிஞ்சுது. நாங்கள் சரியாக பார்த்தீங்கன்னால் இந்த இடத்துக்கு காலையில் ஒரு 7:45 போல் வந்தால் மீன் வந்து வெள்ளியை தவிர்த்து மற்ற நாளில் வாங்கிட்டு போகலாம். இப்போ கொஞ்சம் காத்தாண்டால் மீன் குறைவாக இருக்குது. கண்டிப்பாக நான் இன்னொரு நாளைக்கு பெறுவேன். ஒரு பங்குனி சித்திரை மாதம் போல் வந்தால் நிறைய மீன் படமுன்னு சொன்னவேல். அப்போ அந்த இடங்களை வந்து என்னென்ன வகையான மீன்லாம் மேலே பார்க்கலாம். தொடர்ச்சி வந்து இணைஞ்சிருங்கோ. மீண்டும் ஒரு வீடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.